உறவுகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அது கூடமாட ஆச்சி தாத்தா இருந்து அந்த காலத்து மாதிரி கதை பாட்டு சொல்லி கொடுக்கணும். நம்ம ஊர்ல நிறைய அனாதாசிரமம் இருக்கு. அதுல உணவு கொடுங்க, பொருள் கொடுங்க. தயவு செய்து நம்ம அப்பா அம்மா கொடுத்துடாதீங்க, ஆட்சியும் கொடுத்துடாதீங்க. அவங்க வந்து ஆட்சிங்கிறதுல ஒரு பெரிய நூலகங்கள், பெற்றோர்கள் வயதானவர்கள் பெரிய நூலகங்கள். என்னைக்கு ஒரு பாட்டி தாத்தா அந்த வீட்டில் இல்லையோ அங்க ஒரு நூலகம் எரிந்து விட்டதுன்னு அர்த்தம். இப்ப ஒரு சிலம்பத்தில் ஒரு வித்தை. நாடே முன்னேறுதுங்கா அடா ஜில ஜில ஜிலக்கா தின மின மினக்கா ஜெர்மனா அமெரிக்கா லத்தானி கணக்கா நாடு நம்ம நாடு முன்னேறுதுங்கா நாடு முன்னேறுதுங்கா அடா மின மின மினக்கா சில சில சிலக்கா ஜெர்மனா அமெரிக்கா ஜப்பான் கணக்கா நாடு நம்ம நாடு முன்னேறுதுங்கா யாரு பையன் அவனோட கொடுத்துருங்க. யாரு யாருக்கு வந்துடுறாங்க
இரண்டாவது நாள் மாலை நிகழ்வில் கூட ஆரம்பமாக தமிழ்த்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடலொடுத்த நிலமடந்து எழிலொழுகும் சீராரும் பதனமென நிகழ்வளர்ந்த கண்டமில்லை எங்கனமும் அதிசிறந்த காப்பிடங்கள் திருநாளும் தக்க சிற பிறைமுகரும் கழித்தனரும் நேரமுமே வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்வனக்க இருந்த பெரும் தமிழகமே தமிழகமே உன் சீரமை விரும்பியுண்டு செயல்படாத வாழ்வதுமே வாழ்வதுமே நமது நிகழ்வின் அடுத்ததாக வரவேற்புரை வழங்குவதற்காக சைன் யோகா பவர் நிறுவனர் திருமிகு சுந்தரவேல் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தூத்துக்குடி போர்ட்ரஸ் துறைமுகம் கப்பல் போக்குவரத்து மற்றபடி சரக்கு போக்குவரத்து எல்லாமே நம்ம வெளிநாட்டு கூட இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய துறைமுகங்களில் நம்ம தூத்துக்குடி துறைமுகம் ஒன்று. அதனுடைய ஐயா நம்மளுடைய சகோதரி சண்முக குமாரி அவர்கள் வந்திருக்காங்க. அடுத்ததாக என்எஸ் காலாளர் ஸ்ரீகொண்ட ஐயா அவர்களும் வந்திருக்காங்க. அதை பள்ளியோடைய பள்ளிக்கூடம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ படிக்க போகிறோம், ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம் அப்படின்னு தான் நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் அறிவு எங்கே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அம்மாட்ட இருந்து அப்படின்பாங்க. அம்மாட்ட இருந்து என்ன கிடைக்குதுன்னா அந்த உடம்பும் உயிரும் மட்டும்தான் கிடைக்குது. ஆனால் நம்மளுடைய கல்வி கற்கக்கூடிய இடங்கள்ல இருந்தால் நமக்கு என்ன கிடைக்குது, அந்த அறிவு அப்படின்றது கிடைக்குது. அதை தூத்துக்குடி மாவட்டத்துக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற ஒரு ஆளுநர்கள் நமக்கு கிடச்சிருக்காங்க. அனைவரும் வரவேற்புகளில் எங்களுடைய குழு தமிழண்டா தமிழ் பாரம்பரிய கலை கண்காட்சி குழு வந்து மிகவும் பெருமை அடைகிறது. அடுத்த நிகழ்ச்சியாக விருந்தினர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி. நன்றி. வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் விதமாக நம்முடைய தமிழண்டா ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் சித்தர் சர்க்குரு சீனிவாசன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். நன்றி. அடுத்ததாக தூத்துக்குடி துறைமுக அதிகாரி மரியாதைக்குரிய சண்முககுமாரி மேடம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக வால்ஜி முஜிர் ரஹ்மான், அடுத்ததாக ஆசீர்வாதம் டிவி உடைய இயக்குனர் சினிவத் அவர்களை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இந்த அருமையான நிகழ்வானது நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் நீங்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நமது சித்தர் சீனிவாசன் சித்தர் அவர்கள் தூத்துக்குடியில் மட்டுமல்ல பல நாடுகளில் பிரபலமானவர்.
பிரபலமானவர் தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அவருடைய பித்ரிகாதேவி சித்தர் பீடம் வந்து தூத்துக்குடி கோரம்பலத்தில் தான் இருக்குது. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவரை நான் என்னுடைய சார்பாக இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற பார்வையில் அவரை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். வரவேற்கிறேன். வருக வருக. அதே போல இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆர்மி சகோதரியார் தூத்துக்குடி துறைமுகத்தினுடைய அதிகாரி சண்முககுமாரி அவர்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. அவர்கள் இந்த மேடைக்கு வந்து அலங்கரிப்பது எனக்கு மகிழ்ச்சி. ஆகையால் அவையரும் வருக வருகிற வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு மேலும் மெருகூட்டுவதற்காக இன்று காலையிலிருந்து புகைப்படம் மட்டும்தான் எடுத்துக் கொண்டிருந்தார். நீங்கள் நினைக்கிற அவர் புகைப்படம் எடுப்பவர் மட்டும்தான் நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு கலைஞர். ஆசீர்வாதம் என்கிற டிவி சேனல், சேட்டலைட் சேனல், அதுல வந்து குறு நாடகங்கள், நிறைய நாடகங்களை முழுமையாக எடுத்து அதை ஒளிபரப்பு செய்யக்கூடிய கடமையை பொறுப்படுத்தி செஞ்சு கொடுக்கிற ஒரு இயக்குனர் தான் அருமையண்ணன் சிவிலோக் அவர்கள். அவர்களையும் இந்த மேடையில் வந்து அலங்கரிக்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. அண்ணன் அவர்களையும் வருக வருகின்ற வரவேற்கிறேன். இன்னொன்று இதுல என்னன்னா, இந்து, கிறிஸ்தவம், இஸ்லாமியர் ஒருவர் வர வேண்டியிருக்கிறது. அவர் இன்றைக்கு வந்து தொழுகை நடந்துட்டு இருக்குது. 7 மணிக்கு தான். அவர் வந்து ஹாஜி, மாவட்டத்தினுடைய ஹாஜி முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் வர இருக்கிறார்கள். இந்த நிகழ்வு எனக்கு வந்து எல்லாரும் நாம் ஒன்றே அப்படிங்கிற ஒரு எண்ணங்களின் அடிப்படையில் அனைவரையும் இங்கு அழைத்திருக்கிறேன். ஆகையால் எல்லோரும் ஒன்றுதான், எல்லோரும் ஒன்றுதான். நாம் போகக்கூடிய வழிகள் தான் மாறி இருக்கிறது. ஆகையால் உங்கள் அனைவரிடம் இந்த கருத்தை தெரிவிப்பதிலும் இதை பதிவு செய்வதிலும் நான் ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது நமது சர்க்குரு சீனிவாச சித்தர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசி அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த போகிறார். மகா சர்க்குருவுடைய திருவடிகள் போற்றி. எனது அன்பிற்குரிய தமிழகத்தினுடைய வெடிவெள்ளிகளே, உலகமெங்கும் தமிழர் என்றால் வீரமாக விழித்தெழும் இனம் என்று உலகமே பாராட்டக்கூடிய தமிழர்கள் தமிழண்டா என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த தமிழண்டா என்கின்ற அந்த அடைமொழி சிறப்பாகவே தான் இருக்கிறது. ஒரு கௌரவமாக இருக்கிறது. ஒரு ஆணவமான சொல்லாக கூட இருக்கிறது. நான் இப்படித்தாண்டான்னு சொல்றது மாதிரி அது. என்னை எவன்டா அசைக்க முடியும் அப்படின்னு சொல்றது தான் இந்த தமிழண்டா அப்படிங்கிறது. நல்ல பெரிய வார்த்தை. உலகத்திலேயே கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்று தமிழே என்கின்ற மூத்த குடியான தமிழ் குடியினுடைய இனமான நாம், நம்முடைய இனம் மென்மேலும் வளர வேண்டும். நம்முடைய கலைகள் எல்லாம் சிதைந்து வருகிறது. இந்த கலைகளை மீண்டும் மேலெழுப்பி உற்சாகமூட்டி உலகறிய செய்திட வேண்டும் என்று பெரும் முயற்சி செய்து என்னுடைய உயிர் நண்பர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய நண்பராகவும் ஒரு உடன்பிறப்பாகவும் இருந்து ஜெகஜீவன் உலகாள்வோன் என்று முன்னால் அழைத்தோம். இப்பொழுது ஜெகஜீவன் என்றும் மீண்டும் உலகாள்வோன் என்றும் அழைக்கின்றோம். தமிழிலே உலகாள்வோன், வடமொழியிலே ஜெகஜீவன். ஆகவே இன்றிலிருந்து அவர் வடமொழியை தவிர்த்து மீண்டும் உலகாள்வோன் என்கின்ற அந்த தமிழ் பெயரை சூட்டிக் கொள்வார் என்று உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழிலிருந்து வடமொழிக்கு செல்வதை யாம் விரும்புவதில்லை. ஆகவே இன்றிலிருந்து அவர் உலகாள்வோன் என்று உலகினரால் போற்றப்படுவார். இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக அவர் அரும்பாடுபட்டு மிகவும்
பெரும் முயற்சியிலே ஈடுபட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார அப்படி இருப்பனால இன்றைய மாலை நேர நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஹாஜி முஜீர் ரஹ்மான் அவர்களை நம்முடைய தமிழண்டா கலைக்குழு சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. அடுத்ததாக மாணவர்களுக்கான யோகா போட்டியில் அசாரதி ஆசார் சல்மான் யோகா சென்டர் Asaruddin Asar Salman Yoga Center, champion of champion for boys. Vishalini Vinke, Shine Yoga Power Thuthukudi, champion 12 years category. S. Sandhya, Swami Vivekananda Yoga Center, Kadalur, champion 14 years category. Sandhya S. Swami Vivekananda Yoga Center, Kadalur. Harijan J. Sri Ramana Academy, Rajapalayam, champion 10 years old category. Akshat R. Sri Ramana Academy, Rajapalayam, champion 7 years old category.
B. Sri Ramana Academy, Rajapalayam, champion 10 years old category. Niranjana Muthuvel, Shine Yoga Power, Thuthukudi, 13 years old, champion. Sanjeevi, Shine Yoga Power, Thuthukudi, champion 16 years old category. VK Vishalini, Shine Yoga Power, Thuthukudi, champion 12 years old category. Sanjeevi varla. அடுத்து விருது சான்றிதழ். இன்றைய நடந்த பாரம்பரிய கலை போட்டிகளின் ஒயிலாட்டம் இவாஞ்சலின் லீதியா ஜவஹர் சிறுவர் பள்ளி. முருகேஸ்வரி ஒயிலாட்டம் ஜவஹர் சிறுவர் பள்ளி. சௌந்தர்ய லட்சுமி ஒயிலாட்டம் ஜவஹர் சிறுவர் பள்ளி. பிரவீனா தேவி ஒயிலாட்டம் ஜவஹர் சிறுவர் பள்ளி. சௌந்தர்ய லட்சுமி ஒயிலாட்டம் ஜவஹர் சிறுவர் பள்ளி. பி அனுப்பிரியா அடுத்ததாக வந்திருக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினை கௌரவிக்கும் விதமாக ஹாஜி எஸ் முஜிபுர் ரஹ்மான் MA MFED அவர்களை நம்முடைய தமிழண்டா குழு ஒருங்கிணைப்பாளர் வரைக்கூடிய அண்ணன் அவர்கள் கௌரவிப்பார்கள். நாகலிங்கம், டி முத்துராஜ், என் கண்ணன் கனிஷ்கா சிலம்பம் ட்ரைனிங் அகாடமி, என் கண்ணன், எஸ் செந்தில்குமார், ஏ ஆண்டனி தேவராஜ் சிலம்பாட்ட கழகம், என் கண்ணன், எஸ் செந்தில்குமார், ஆண்டனி டைட்டஸ், ஏ ஆண்டனி டைட்டஸ், ஏ ஆண்டனி டைட்டஸ் தேவராஜ் சிலம்பாட்ட கழகம், எம் இசைராஜா கணேஷ்தா சிலம்பம் ட்ரைனிங் அகாடமி, கே மணிகணேஷ் ஓவரால் ஆர்கனைசர், கே மணிகணேஷ். அப்பா ஓவரால் இல்லப்பா, நீ பெரிய ஷீட் எடுத்துக்கோங்களா? சிலம்பம் மாஸ்டர்ஸ் எல்லாருமே உடனே மேடைக்கு வருவோம். மாஸ்டர் சிலம் வளமுருகன் மாஸ்டர் வாங்க. வெளிப்பட்ச எல்லா மாஸ்டரும் உடனே மேடைக்கு வருவோம். உள்ள போ, நீங்க போங்க. பெரிய ஷீட் சொல்லுங்க சார், கொஞ்சம் பெரிய ஷீட். அப்பா எங்க போனா சர்டிபிகேட் தூக்கிட்டு? பா சீக்கிரம் வாங்க. சுப்ராஜ் மாஸ்டர் போங்கப்பா.
இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் ஏற்படட்டுமாக. இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் பத்திரிகையாளர் ஜெகஜீவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்று பெரிதும் ஆசைப்பட்டார்கள். அவர்களின் ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதை தாண்டி இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் அழைப்புதலை பார்த்து ஒரு நிமிடம் பிரமித்து போனேன். காரணம், இது 3 நாள் நிகழ்ச்சி. ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதென்றால் எவ்வளோ சிரமம் என்பதற்கு அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளரிடத்தில் கேட்டு பார்த்தால் தெரியும். ஒரு குழந்தையை பிரசவிப்பதற்குண்டான நிகரான சிரமம் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களுக்கு உண்டு என்பதை நானும் ஒரு சமூக கட்டமைப்பில் இருக்கிறேன் என்கிற அடிப்படையில் இது மாதிரியான கூட்டங்களை நடத்துவதின் சிரமம் என்பதை நன்கு புரிந்திருக்கிற காரணத்தினால் இன்று கூட நாங்கள் எங்களுடைய பள்ளியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு அவசரமாக நிகழ்ச்சிக்கு வருவதற்கு ஒத்துக்கொண்டேன் என்கிற காரணத்தினால் அழைப்புக்கு பதிலளிப்பது கடமை, அவர்களை மரியாதை செய்வது தார்மீக பொறுப்பு என்பதை உணர்ந்து இங்கே நான் வருகை தந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தொடங்கி நாளைய தினம் நமது பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி அவர்களின் தலைமையில் முடியிருக்கிறது. 3 நாள் நிகழ்ச்சி, ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெறுகிற ஒரு நிகழ்வு. பொதுவாக ஊர்தோறும் இந்த சீசனில் நடைபெறுகிற நிகழ்வு சமத்துவ பொங்கல் திருவிழா. ஆனால் இங்கு ஒரு முத்தாய்ப்பாக நம்மளுடைய தமிழர்களின் பாரம்பரியத்தை நிலைநாட்டுகிற, தமிழர்களுடைய பண்பாட்டை, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை விளக்குகிற இளம் சிறார்களுக்கும் சிறுமிகளுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மேடையில் ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இந்த விழாவின் சிறப்பு அழைப்பாளர் என்கிற அடிப்படையில் ஒரு மெசேஜை சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது.
இசை. ஆடாவையிலும் ஆட வைப்பதுதான் நம்ம பல இசை. நீங்க பார்த்துருப்பீங்க, குழந்தைகள இருந்து பெரியாள் வர என்ன டிகிரி என்ன படிச்சிருக்க என்ன வேலைதான் கிடையாது. நாம் தமிழன். கிராமிய கலைகளுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் புத்துயிர் கொடுத்திருக்கிறது ஜெகஜீவன். உயிரை கொடுத்து பல கலைஞர்கள் இருக்கிறார்கள் ஜீவனோடு. உங்கள் பணி தொடர வேண்டும். வருடம் வருடம் இந்த பாரம்பரியத்தில் தொடர வேண்டும். என்னைக்கு நம்மளை பத்தி குறை சொல்றாங்களோ அப்பவே நாம் உயர்ந்து விட்டோம். ஏனென்றால் அவர்கள் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு நம்மளை பத்தி பேசுறாங்க பார்த்தீங்களா, அப்பவுமே நம்ம ஒருபடி முன்னாடி போயிட்டோம். உங்களுடைய கலை பயணம் தொடர வேண்டும். தமிழரின் கலைகள் நிமிர வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்தில் மண்ணின் கலைகளுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி நன்றி. கலையும் கல்வியும் இரு கண்கள். சகா கலைக்குழு. சகா கலைக்குழுக்கு ஒரு ஓ போடுங்க. இந்த அருமையான நிகழ்வானது இத்துடன் நிறைவு பெற இருக்கிறது. இத்துடன் நிறைவு பெறுகிறது இந்த விழாவிற்கு. இன்று காலாங்கரை காலாங்கரை இசைக்கு சிலம்பு செல்வம் குழுவினர் நமக்கு அருமையான ஒரு கலை நிகழ்வை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இவர்கள் நகைச்சுவை கலந்த இசைக்கு கிராமிய கதம் நிகழ்ச்சி என்று தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. அதே போல அந்த காலாங்கரை தப்பாட்ட குழுவினரும் வருகின்றார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாறி தப்பாட்ட குழு அவர்களுக்கும் நன்றி. நாளை மிக முக்கியமான ஒரு நாள். நாளை காலையில் வந்து நாங்கள் 2020 பனை கொட்டைகளை கோரம்பலம் குளத்தில் விதைக்க போகிறோம் 9 மணிக்கு. அது முடிந்து அடுத்த நிகழ்வு அங்கு தூத்துக்குடி கூடுதல் ஆட்சியர் விஷ்ணுசந்திரன் அவர்களை அழைத்திருக்கிறேன். அவர் அங்கு வந்துருவார். அந்த நிகழ்வு முடிந்த பிறகு இங்கு ஒரு 10 மணிக்கு கருத்தரங்கு, அதாவது நோய் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பது குறித்த கருத்தரங்கு. நம்ம தண்ணி குடிக்கிறோம், எப்படி தண்ணி குடிக்கிறது? சப்பி தான் தண்ணி குடிக்கணும், வாய் வச்சு தான் தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாரும் பாலிசி செய்யப்பட்ட அரிசிகளை சாப்பிட்டு இருக்கோம். தவறு. சம்பா அரிசி சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப நல்லது. கேரள மக்கள் அதான் சாப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பால் டீ குடிக்கூடாது, பால் பூரா விஷம். கேரள மக்கள் என்ன சாப்பிடுறாங்கன்னா கடும் டீ குடிக்காங்க. இப்படி பல்வேறு உணவு கலாச்சாரத்தில் உணவு மாற்றத்தை நாம் மாற்றம் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. ஆக நாளையுடைய நிகழ்வில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். அதுபோல் நாளை மதியம் 1 மணியிலிருந்து நிறைய கிராமிய கலைஞர்கள் வர இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு இந்த மேடையில் அலங்கரிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்க இருக்கிறேன். மாலை 3 மணி அளவில் தூத்துக்குடி ஸ்ரீ மரியணை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியிலிருந்து இந்த சிதம்பரம் நகர் பேருந்து நிலையம் வரை பேரணியாக புறப்பட்டு அங்கிருந்து திரும்பவும் அந்த பேரணி இங்க நிறைவு பெறும். அதற்கு பிறகும் இங்கு கலை நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெற இருக்கிறது. நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி புக் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவர்களிடமே நிறைய எதிர்பார்ப்புகளோடு நான் திட்டம் வைத்திருக்கிறோம். பிறகு சரியாக 7 மணி அளவில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் வருகை தந்து அவர்கள் கிராமிய கலைஞர்களுக்கும் தூத்துக்குடியில் ஸ்ரீனாவானா பெரிய குளம் கொடுத்த அந்த கொடைவள்ளல் பெயரில் விருது வழங்க இருக்கிறோம். அதேபோல் குருஸ்பராந்த் ஐயா அவர்கள் பெயரில் விருது வழங்க இருக்கிறோம். ரோச்சுற்றி அவர்கள் பெயரில் விருது வழங்க இருக்கிறோம். இப்படி தூத்துக்குடி மண்ணுக்கு உழைத்தவர்கள் பெயரில் நாளைக்கு 24 பேர் பெயரில் விருதுகள் வழங்கவும் இருக்கிறோம். ஆகையால் இந்த விழாவில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.